இங்க நம்ம ஹீரோமே எப்போதுமே வேலைக்கு போகாம ஃப்ரெண்ட்ஸ் கூடயே இருந்து ஊர் சுத்திட்டு இருக்கான். அப்படி இருக்க நம்ம ஹீரோ ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போது அங்க வச்சு ஒரு அழகான ஒரு பொண்ணையுமே பார்த்திருப்பான். அந்த பொண்ணு பின்னாடி எப்போதுமே சுத்திட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹீரோட அப்பாவுமே நம்ம ஹீரோட்ட கரண்ட் பில் மட்டுமா பே கட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ அது கூட செய்யாம இருப்பான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோட அம்மாவுமே நீ மட்டும் எனக்கு கரண்ட் பில் கட்டலன்னா நான் உனக்கு இனிமே சோறே போட மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இதனால நம்ம ஹீரோவுமே கரண்ட் பில் கட்டலான்னு அங்க போவான். பார்த்தா அங்க எல்லாமே கூட்டமா இருக்கும். இதுல ரொம்பவே கோபப்பட்ட நம்ம ஹீரோமே அவனோட அம்மாக்குமே கால் பண்ணுவான். அந்த டைம் தான் நம்ம ஹீரோமே நோட் பண்ணுவான் அவன் லவ் பண்ற பொண்ணுமே அங்கதான் வேலை பார்ப்பான்னு. உடனே நம்ம ஹீரோமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அந்த பொண்ணுட்டையுமே கரண்ட் பில் கட்டிட்டு போறான். இப்ப அடுத்த நாள்ல இருந்து அந்த பொண்ணை பார்க்கல நாங்க வந்தா அங்க வேலை செய்யற செக்யூரிட்டியுமே கரண்ட் பில் இருந்தா மட்டும்தான் இங்க இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அதனாலேயே எல்லார்ட்டையுமே போய் கரண்ட் பில் கேட்பான். ஆனா யாருமே இவனை நம்பி கொடுக்கவே மாட்டாங்க. அதனாலேயே இவனுமே நான் உங்களுக்காக வேலை செய்யறேன், நீங்க உங்களோட கரண்ட் பில்ல மட்டும் தாங்கன்னு கேட்டிருப்பான். இப்ப எல்லாருமே இவன்ட்ட கரண்ட் பில் கொடுத்துருப்பாங்க. அதனாலேயே ஹீரோயினை பார்க்க ஒவ்வொரு நாளா போயிட்டு இருப்பான். இப்படி இருக்க நம்ம ஹீரோவுமே ஹீரோயினோட ஃப்ரெண்டுகிட்ட பேசி நம்ம ஹீரோயினோட பேரையுமே தெரிஞ்சிருப்பான். இப்ப நம்ம ஹீரோக்கு பேரு தெரிஞ்சனால நம்ம ஹீரோ அந்த பேரையுமே நெஞ்சில பச்சை குத்தைக்காக போயிருப்பான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே அந்த பொண்ணு தான் உனக்கு ஓகே சொல்லல, நீ ஏன் இப்படிலாம் பண்ணியான்னு கேட்டிருப்பான். ஆனா நம்ம ஹீரோமே ரொம்பவே கோவப்பட்டு நம்ம ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம நம்ம ஹீரோட ஃப்ரெண்டையுமே அடிச்சிருப்பான். இதெல்லாம் பார்த்த இன்னொரு ஃப்ரெண்டுமே நம்ம ஹீரோட்ட அந்த பொண்ணுக்காக நம்ம ஃப்ரெண்டே அடிச்சிட்டால ஒழுங்கா சாரி கேள்வியுமே கேட்டிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோமே சாரெல்லாம் கேட்காம ரொம்பவே கோவமா அங்க இருந்து போயிருப்பான். இப்ப அடுத்த நாள்ல இருந்து அந்த பொண்ணையுமே பார்க்க போயிருப்பான். ஆனா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ட நம்ம ஹீரோவை பத்தி ரொம்பவே தப்பா சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோவுமே கேட்டுருவான். ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். கடைசி நம்ம ஃப்ரெண்டு சொன்ன போலயே ஆயிட்டுன்னு. ஆனா கடைசியா நம்ம ஹீரோயின்ட்ட பேசலாம் நாங்க போகும்போது 4-5 பொறுக்கி பசங்க நம்ம ஹீரோயின்ட்டையுமே தப்பா பேசியிருப்பாங்க. இதனால நம்ம ஹீரோவுமே ரொம்பவே கோவப்பட்டு அவங்களையுமே போய் அடிப்பான். ஆனா அவங்க நிறைய பேர் இருந்தனால நம்ம ஹீரோவுமே போட்டு அடிச்சிருவாங்க. இதெல்லாம் பார்த்த ஒருத்தனுமே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுட்டையுமே வந்து சொல்லுவான். ஆனா அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம ஃப்ரெண்டு கொண்டுனா நான் தான் போய் நிப்பேன்னு அவங்க எல்லாத்தையுமே போய் அடிப்பான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோவுமே அந்த பொண்ணுகிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவான். இதெல்லாம் நான் உன்னை லவ் பண்ணனால மட்டும் தான் பண்ணேன்னே சொல்லுவான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயின்மே நம்ம ஹீரோட்ட நான் கஷ்டப்பட்டு படிச்சு கவர்மெண்ட் ஜாப்லயுமே இருக்கிறேன், மாசம் 20,000 ரூபாய் சம்பளமே வாங்குறேன், ஆனா நீ இன்னும் கூட உங்க அப்பாவோட காசுல தான் வாழ்ந்துட்டு இருக்கா, நீ ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டு வா, நான் அப்போ உனக்கு ஓகே சொல்லினுமே சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோமே நான் கவர்மெண்ட் ஜாப் போறதோட நீ எனக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே ரொம்பவே ஃபீல் பண்ணி வெளியில போகும்போது அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேர் பிரச்சனை பண்ணதுக்காக அங்க இருக்கவங்க போலீஸ்க்குமே கால் பண்ணியிருப்பாங்க. இப்போ போலீஸ்மே வந்து நம்ம ஹீரோவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவுமே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஏன் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு 2 காலுமே இருக்காது. ஹீரோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்பவே கஷ்டப்படுவான்னு தான் நம்ம ஹீரோயினுமே இப்படி பண்ணியிருப்பாங்க. இதோட பார்ட் 2க்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.